இப்போ 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி, அதாவது ஆங்கிலேயர் காலத்துல கொண்டு வரப்பட்ட 3 பழைய குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக தான் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இயற்றப்பட்டு இப்போ ஜூலை 1 அது நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம், இந்த 3 சட்டங்களுக்கு மாற்றாக தான் இந்த 3 புதிய சட்டங்கள் இயற்றப்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய நியாய சன்ஹிதா அப்படிங்கிறது இந்திய தண்டனை சட்டத்துக்கு மாற்றாக இயற்றப்பட்டது. அடுத்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படிங்கிறது இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு மாற்றாக இயற்றப்பட்டது. பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்திய சாட்சியங்கள் சட்டத்துக்கு மாற்றாக இயற்றப்பட்டது. இந்த 3 சட்டமும், இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் ஜூலை 1 நடைமுறைக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த 3 புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள்ல மாநில அளவில் என்னென்ன திருத்தங்கள் மேற்கொள்ளலாம், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பெயருமே இந்த மாநில அளவில் பயன்படுத்துறதுக்காக இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களோட பெயரை மாத்துறது